Hello friends, welcome to Edu Plus Divine channel. இன்னைக்கு spoken Englishல from 3rd standard to 6th standard ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி to be form வச்சு பேச ஆரம்பிக்கலாம் ஒன்று. ரெண்டாவது இப்போ லீவ்லயே கொஞ்சம் படிச்சுட்டு ஃபர்தரா வர அகாடமிக் இயருக்கு அவங்களுக்கு பேசுறதுக்கும் நல்லா புரிஞ்சுக்கிற கிராமருக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் to be ஃபார்ம்ல எடுக்கணும். ஓகேங்களா? Okay, let us start. To be form. To be form அப்படின்னா be form. Yeah. Be form க்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னா மாடல்ஸ் வேர்ப் is or அப்படிங்கிறதுலாம் to be formல வரும். அதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் we will see is வச்சு எப்படி அஃபர்மேட்டிவாவும் நெகட்டிவாவும் நம்ம பேசலாம் எழுதலாம் அப்படிங்கிறது. இருக்கிறது இருக்கிறது ஆறுனா இருக்கின்றன ப்ளூரல் சிங்குலர். இதே ஐக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் வரதா இருந்தா ஆம். Now we will see is form. Is இருக்கிறது. Is English difficult? என்ன இங்கிலீஷ் டிஃபிகல்ட்டா அப்படின்னு கேட்கணும். Is தமிழ் டிஃப்ரெண்ட்? Is அப்படின்னு அந்த ஆக்சிலரி ஃபார்ம் வேர்பை முன்னால போட்டா அதை நம்ம கொஸ்டினா ஆக்கலாம். ஹிந்தி இஸ் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட் அப்படின்னா இஸ் ஹிந்தி டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். அது மாதிரி உருது இஸ் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். இஸ் உருது இஸ் டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். ஸோ இஸ் இங்கிலீஷ் டிஃபிகல்ட். ஆமா எனக்கு கஷ்டமா இருக்கு. எஸ் இங்கிலீஷ் இஸ் டிஃபிகல்ட். அதுலயே ஆன்சர் எஸ் மட்டும் முன்னால போட்டு எஸ் இங்கிலீஷ் இஸ் டிஃபிகல்ட் போட்டா அது என்ன அஃபர்மேட்டிவ். அஃபர்மேட்டிவ்னா எஸ், நோன்னா இல்லை அப்படிங்கிறது. தட் இஸ் நெகட்டிவ். நோ இங்கிலீஷ் இஸ் நாட் டிஃபிகல்ட். அது நம்ம என்ன பண்ணணும், இஸ் நியர் ஜஸ்ட் நாட் மட்டும் ஆட் பண்ணாலே நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆகும். ஃபார் he is a tailor. He is not a tailor. He is a doctor. He is not a doctor. He is a engineer. He is not an engineer. இந்த மாதிரி இல்லைன்னு சொல்ற நேட்டிவ்க்கு you just add not மட்டும் ஆட் பண்ணா போதும். ஓகே, இந்த மாதிரி is இங்கிலீஷ் டிஃபிகல்ட் மாதிரி நிறைய சென்டென்ஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். எழுதி பார்த்து பண்ணணும். Is it hot today? Is it hot today? இன்னைக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கா? Is it cold today? ரொம்ப கூலா இருக்கா? Is your name wrong? உங்க பெயர் ராமாவா? Wrong. No, my name is Shyam. என் பேர் வந்து ராமகிருஷ்ணன். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றோம், முன்னால போட்டோம். இங்க வந்து is not போடுவோம். No, my name. ஏன்னா your name கேட்டிருக்காரு. உன் பேர் என்ன அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம், my name is Shyam. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு 3rd 4th ஸ்டாண்டர்ட்ல நீட்டா சொல்லி கொடுக்கணும். யுவர் நேம் அவங்க கேட்டா மை நேம்னு சொல்லணும். நோ, மை நேம் இஸ் ஷியாம். இஸ் திஸ் பேக் யுவர்? இந்த பேக் உன்னோடதா? எஸ், திஸ் பேக் இஸ் மைன். ஆமா, இது என்னுடைய தான். நோ, திஸ் பேக் இஸ் நாட் மைன். இஸ் திஸ் ஸ்கேல் யோர்ஸ்? உன்னோட ஸ்கேலா? எஸ், இட்ஸ் மைன். அப்படின்னா இது என்னுடையது. மைன்னா என்னுடையது. Is this your book? Is this your book? அப்படின்னு கேட்கலாம். Is this your book? அதுக்கு ஆன்சர் என்ன சொல்றாங்க? Is this his pen? இது ஒரு பென். Is this her bicycle? அவ்வளவுதான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் is this your book. நம்ம ஆன்சர் எப்படி பண்ணலாம்? Yes, this is my book. இல்லைன்னா நெகட்டிவ்னா no, this is not my book. என்னோட புக் இல்லை. This is this his pen. இது அவனுடைய பேனாவா? Yes, this pen is hers. அவனுடையது. Is this her bicycle? இந்த மாதிரி ஈஸை வச்சு நம்ம எப்படி எல்லாம் நெகட்டிவ் அஃபர்மேட்டிவ் வச்சு பண்ணலாம். Think slowly. இது என்ன, இந்த மெஷின் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கா? Printing slowly. Is she
waiting for the train. அவள் ட்ரெயினுக்கு வெயிட் செஞ்சுட்டு இருக்காங்க. Is she returning next week? அவங்க நெக்ஸ்ட் வீக் ரிட்டர்ன் ஆகுறாங்களா? இந்த மாதிரியான சென்டென்ஸ் ஈஸ வச்சு எப்படி நம்ம ஈஸ் சப்ஜெக்ட் தென் verb plus ing. the formation ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா to be form நம்ம எப்படி எடுக்கணும்? am, I இந்த am, is னா he she, are னா plural, verb plus ing. இதுதான் ஸ்ட்ரக்சர். present tenseல be formல question negative automatic பண்றதுக்கான ஸ்ட்ரக்சர் என்ன? am, is, or verb plus ing. இது present continuous கேள்வி கேட்கறது. ஸோ ஹேப்பனிங் இதெல்லாம் எப்பெல்லாம் இப்ப நடக்குதோ அப்போ நேச்சர் டெம்பரரி நேச்சர், அதாவது டெம்பரரியா இருக்கிற நேச்சர். தீஸ் டேஸ்னா இப்ப நம்ம பேசும்பொழுது நடக்கிறது, இந்த நாட்களில் நடப்பது, இந்த மாதிரி இருந்தா இந்த ஸ்ட்ரக்சர் தான் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. ஓகே, now we are going are in plural இருக்கின்றன. There are some books, there are some flowers, there are some vehicles. வெஹிக்கிள் நிக்குது நிறைய அப்படிங்கிறது என்ன? are plural. Are you afraid of dogs? நீ நாய்களுக்கு பயந்துறியா? Are you afraid of dogs? Are you feeling well? Are you feeling well? Are you Mr. Ram? நீங்க ராமனா? Are we going? நம்ம போறோமா? Yes, I am going there. ஆமா நான் அங்க போறேன். Yes, I am going there. No, I am not going there. Is she going there? Yes, she is going there. No, she is not going there. அது இங்க வந்து are. Are they coming tomorrow? அவங்க நாளைக்கு வர்றாங்க. Are they coming tomorrow? Are they coming next week? Are they coming Friday? Are they coming next year? Are they coming next month? இந்த மாதிரி நிறைய நீங்களே நியூ வேர்ட்ஸை என்டர் பண்ணி அதுக்கான மீனிங் வந்து யூ ஷுட் ப்ராக்டிஸ் யுவர் ஓன் ப்ராக்டிஸ். எப்பவுமே நம்ம ப்ராக்டிஸ் தான் நமக்கு ஹெல்ப் ஆகும். Are you joking? நீங்க ஜோக் பண்றீங்களா? Are you joking? அது அந்த கேட்கிற இது இன்டர்நேஷன், ஐ மீன் அசன்ட் எப்படி இருக்கணும்? Are you joking? இப்படி கேட்க கூடாது. Are you joking? No, I am not joking. ஆமா பண்றான். Yes, I am joking. Are they watching movie? அவங்க மூவி வாட்ச் பண்றாங்களா? Are they watching movie? இது மாதிரி நம்ம வேற என்னெல்லாம் கேட்கலாம். Are they watching movie maybe? Are they waiting there? அவங்க வெயிட் பண்றாங்களா? Are they seeing picture? அவங்க பிக்சர் பண்றாங்க. Are they going market? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சென்டென்சஸை திங்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி பேசி பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டான்ஸ் பழகிறதுக்குன்னா டான்ஸ் பழக 6 மாசம் 3 மாசம் போகும். வேற ஏதாவது டிராயிங் பழகுனா 2 மாசம் பழகும். டைப்புனா 3 மாசம் பழகும். கிரிக்கெட்டுன்னா 6 மாசம் பழகும். டோர்னமெண்ட் அட்டன் பண்ணும், மேட்ச் போறோம், தென் ஒன்லி வில் கெட் நாலேஜ். அது மாதிரி இங்கிலீஷுக்கு மட்டும் எப்படி தானா வரும்? வரவே வராது. நீ உட்காந்து படிக்கணும். சும்மா 2 மாசம் 3 மாசம் 6 மாசம் எல்லாம் ஆகாது. 1 year ஆகும். இட் வில் டேக் ஃபுல் டீப் பேசிக்ல இருந்து கிராமர் தெரிஞ்சு ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் இங்கிலீஷ் தெரியறதுக்கு இட் வில் டேக் ஹார்ட்லி 10 months or 1 year, டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் எபிலிட்டி. உங்க எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி அது. ஸோ சும்மா 3 மாசம் 2 மாசம் அதெல்லாம் சும்மா ஃபர்ஸ்ட் இனிஷியல் இருந்து தெரியணும்னா கண்டிப்பா அத்தனை நாள் பிடிக்கும். பட் இப்ப ஸ்கூலுக்கு படிச்ச குழந்தைங்கன்னா கொஞ்சம் தேனும் லெட்டர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் மீனிங் தெரியும். ஸோ தே கேன் பிக் அப் வித் 3 months. பட் நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலி இருந்து சின்ன பசங்களுக்கு 3rd standardல இருந்து எடுக்கிறவங்களுக்கு நீங்க இந்த மாதிரி பேசிக்ல இருந்து மீனிங் வித் இதோட சொல்லியே கொடுத்தீங்கன்னா ஃபர்தரா ஃபியூச்சர்ல தே டோன்ட் டவுட். ஓகே, அப்ப அவங்களுக்கு டவுட்டே இருக்காது. அப்படியே இருந்தாலும் கூட நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, now we are going am. am வந்து எதுக்கு வரும்? you know that first person singular யார்? ஐக்கு வரும். வீக்கு வருமா? வராது. வீக்கு என்ன வரும்? ஆர். So we are going. We are going. Question எப்படி வரும்? We going. Are we going? அந்த மாதிரி. So அந்த question அப்படி சேஞ்ச் ஆயிடும். am I a teacher. இந்த மாதிரி am I a teacher அப்படிங்கறத நீங்க ஒரு 10 sentences you can make your own sentences. நான் ஒரு டீச்சரா, அதுக்கு பதில் நம்ம என்னெல்லாம் am I a tailor? Am I a doctor? Am I a lawyer? Am I an advocate? Am I a carpenter?
எவ்வளோ தொழில் ப்ரொஃபஷன்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம இங்க போட்டு கேட்கலாம்லவா. அப்போ we can get at least 10 sentences. இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு போர்ட்ல நம்ம எவ்வளவு எழுத முடியுமோ அதை எழுதி போட்டுருக்கோம். பட் அந்த மீனிங்ஸையும் அந்த சென்டென்ஸையும் வச்சுட்டு நீங்க தான் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பார்க்கணும். ஆம் ஐ எ ஃபூல், நான் என்ன முட்டாள், am I a fool? Yes, I am fool. No, I am not. இந்த மாதிரி அஃபர்மேட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு ப்ரோனவுனுக்கும் ஒவ்வொரு வர்க்குக்கும் ஒவ்வொரு ப்ரெசன்ட் ஃபார்முக்கும் நீங்க 10 ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அது ஃபாஸ்டா பண்ணணும். நோ யூ ஆர் நாட் அ ஃபூல், இல்ல நீ ஆம் ஐ யுவர் சர்வன்ட், நான் என்ன சர்வெண்டா அப்படின்னா நோ யூ ஆர் நாட் மை சர்வெண்ட். ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் மை டர்ன், என்னுடைய டர்னுக்கு நான் வெயிட் பண்றேன். ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் மை டர்ன். Am I an artist? Am I an artist? நான் an artist. Am I an accountant? இந்த இடத்துல எல்லாம் என்ன வரணும்? And ஏன்னா AEIOU ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கோம், அதுக்கு முன்னால and வரணும். ஸோ அது தனியா எடுப்பேன். Because that you should know this is accountant near and, அதே மாதிரி artist near and. Okay, and அதனால and. No, I am a No, I am a lawyer. No, I am a doctor. So இந்த மாதிரி நம்ம நைட்டு சரி. இப்போ is or am வச்சு எப்படி அஃபர்மேட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பண்றது பார்க்கணும். ஸ்ட்ரக்சர் என்ன? am is or purpose ing 50% கரெக்ட் வரும். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, now as usual நம்ம பார்க்கலாம். 6th 4th அன்னைக்கு, அதாவது எலெக்ஷன் அன்னைக்கான ஹிந்து பேப்பர்ல ஹார்ட் ஒர்க்ஸ்னு ஒரு நான் பார்த்து எழுதியிருக்கேன். ரீட் அவுட். அலையன்ஸ், நேச உடன்படிக்கை. ஒவ்வொரு நாடும் நேச உடன்படிக்கை அப்படின்னு என்னது? மியூச்சுவலா உடன்படிக்கை. மியூச்சுவல் என்ன சொல்றது? மியூச்சுவல்னா ஒரு பாரபட்சம் இல்லாம நேசமா, ஃப்ரெண்ட்லியா. பியூரியோக்ரசி, தட் மீன்ஸ் அதிகார வர்க்கம். தென் குரோனாலஜி, கால அட்டவணை. நம்ம எப்படி லிஸ்ட் எடுக்கிற மாதிரி கால அட்டவணை. டெலிகேட், பிரதிநிதி நிலை. நமக்கு ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்றோம். இன்கம்பென்ட், பதவி, இப்ப பதவியில் உள்ளவர்கள் இன்கம்பென்ட். லோபியஸ்ட் அப்படின்னா இதெல்லாம் சொல்றாங்க, பரப்புரையாளர்கள். ரெஃபரண்டம், தட் மீன்ஸ் அண்ட் சுடோ, சுடோ எலக்ட்ரேட் அப்படின்னா போலித்தனமான வாக்காளர்கள். Acclamation, good, என்ன சொல்றது? நல்ல பாராட்டுகள், நல்ல பாராட்டுகள். Alliance, legitimacy, chronology, delegate, front runner, incumbent, lobbyist, referendum, pseudo electorate, acclamation. Okay, I think they hope you understand well. I think it will be used to third standardல இருந்து 7th இருக்கிறவங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க முதல்லயே. ஸோ 3rd or 4th இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா ஃபர்தரா படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.